என்னன்னா இதை ஃபெமினிசம் சொல்லிட்டு இருக்காங்களே இப்போ அது எந்த விதத்துல தப்பா காட்டுறாங்கிறத சூப்பரா டைரக்டர் காட்டியிருக்காருங்க. எந்தெந்த இடத்துல எல்லா இடத்துலயுமே எமோஷன்ஸ் ஆகட்டும் காமெடி ஆகட்டும் கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணிருக்காரு. ரியோன் இந்த படத்துல பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணியிருக்காரு. விக்னேஷ்காந்த் தான் மெயினா கதையை கொண்டு போறாரு. ஆக்சுவலா எல்லாருமே பார்க்கணும். ஃபெமினிசங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருமே தப்பா புரிஞ்சிருக்காங்க. அதை டைரக்டர் கரெக்டா கன்வே பண்ணியிருக்காரு. எல்லாரும் படத்தை வந்து மிஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா பாருங்க. தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம் இது. ஆக்சுவலா இது தீபாவளிக்கு வர வேண்டிய படம் தான். தீபாவளிக்கு வந்து டியூடு கூட வந்திருந்ததுன்னா கண்டிப்பா இந்த படம் தான் ஜெயிச்சிருக்கும். காமெடி இருக்கு, சென்டிமெண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. கரெக்டா கனெக்ட் ஆகுது. பசங்க எல்லாருமே பாருங்க கனெக்ட் ஆகுது. அதான் எப்படின்னா ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பையன் எவ்வளவு கஷ்டப்படுறான், இவங்க எந்த அதை புரிஞ்சுக்காம இருக்காங்க. பொண்ணுங்க வந்து சில விதி சண்டை போடுறாங்க, இதெல்லாம் இருக்குல்ல. ஈகோவை நீங்க கம்மி பண்ணிட்டீங்களாவே ஈக்குவாலிட்டிங்கிறது நான் நார்மலா வந்துடும். நீங்க ஃபெமினிசன் ஒரு விஷயத்தை தப்பா காட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நல்லா பண்ணிருக்காரு டைரக்டர். சூப்பரா இருந்துச்சு. செம்ம காமெடி. எல்லாருமே என்ஜாய் பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸ்டோரி ஃபெமினிசம்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்து பேசுங்க. ஃபெமினிஸ்ட் எல்லாருமே ஈக்குவல், பாய்ஸ் ஈக்குவல், கேர்ள்ஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்றதா ஸ்டோரியே சூப்பரா கன்வே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப் எல்லாருமே விட்டு கொடுத்து போறது தான் கரெக்டான பர்சன்ட் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு படம் பார்க்கறது. காமெடி இருக்கு, என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரையும் என்கேஜ்மெண்டா போச்சு. லாஸ்ட் கிளைமேக்ஸ் வர மட்டும் கொஞ்சம் எமோஷனலா கொண்டு போனாங்க. கருத்து சொல்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. அது எங்கெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு மோட்டிவேஷனா அப்படி இருந்துச்சு. நான் ஸ்டூடெண்ட்னால அது தெரியல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு அந்த வயசுல போனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லும் போது அது கரெக்டா இருக்கு அப்படின்னு தோணும். நீங்க பெருசா நாங்க பெருசா அதான் பேஸ் பண்ணிருக்கோம். பொண்ணுகள் நான் இருக்கு அந்த மாதிரி பெண்கள் பெருசா ஆண்கள் பெருசா அப்படி மாத்தி மாத்தி பேசினால ஈகோ கிளாஸ் ஆகுது. அந்த ஈகோல நீ விட்டு குத்து போறியா, நான் விட்டு குத்து போறேன்னா அந்த கல்யாணத்துக்காக தான். அந்த கல்யாணம் பண்றதே விட்டு குத்து போறது தான். விட்டு குத்து வாழணும், ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும், அதுக்காக தான் பேசுறாங்க. அவ்வளவுதான். சாங்ஸ் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா காமெடி என்கேஜ்மெண்டா போகுது. அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அந்த அவங்களுக்கு சண்டை வந்து எப்படி ஒன்னா சேருவாங்களா ஒன்னா சேர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறேன். எவ்வளவு ரேட்டிங்? 10க்கு 5க்கு 10க்கு தான் 6 7 இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல. அந்த ஒரு விஷயத்தோட கண்டினியூட்டி மாதிரி தான் இருக்கும். ஆனா சூப்பரா இருந்தது. எனக்கு என்னன்னா செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் நிறைய இடத்துல விழுந்து சிரிச்சோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உங்களுக்கு அந்த லவ் நார்மலான ஒரு சப்ஜெக்ட் மாதிரி போகும். இன்டர்வல்ல கூட எனக்கு அவ்வளவு பெருசா இது இல்லை. ஆனா செகண்ட் ஹாஃப்ல வேற லெவல்ல இருந்தது. விழுந்து சிரிச்சோம். ஆண் பாவம் பொல்லாததுங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீலை வந்து நம்மளுக்கே கொண்டு வந்து ஒரு பெண்ணா இருந்தா ஐயோ பாவண்டா அந்த பையன் அப்படிங்கிற நம்மளுக்கே தோண வைப்பாங்க தெரியுமா. அந்த மாதிரி தோண வச்சிருப்பாங்க. அது எல்லாமே சூப்பரா இருந்தது. காமெடியா கொண்டுட்டு வந்தது நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹீரோ ரியோ, செகண்ட் ஹாஃப் ஹீரோ விக்கி. ஓப்பனா சொல்லணும்னா அவர் தான். அவரோட ரெண்டு பேரோட காம்பினேஷன் தான் செகண்ட் ஹாஃப் வேற லெவல்ல அடிச்சு தூக்குச்சுன்னே சொல்லலாம். சூப்பரா இருந்தது படம். ஆமா தெளிவா. ஆக்சுவலி ஃபேக் ஃபெமினிசம்ங்கிறத தாண்டி ஃபெமினிசம்னா என்னங்கிறது நிறைய பேருக்கு புரியல. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இன்ஸ்டா ரீல்ஸ்லயும் வரக்கூடிய அந்த வீடியோ கண்டென்ட் தான் ஃபெமினிசம் நினைக்கிறாங்க. அது ஃபெமினிசம் கிடையாதுங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. வெறும் இன்ஸ்டா ரீல்ஸ்ல வரக்கூடிய ஒரு சில கண்டென்ட்டை வச்சு நம்மளும் அப்படிதான் பண்ணணும், நம்ம வீட்டுக்காரர் அப்படி பண்ணா அது ஃபெமினிசம், இல்லைன்னா அவர் வந்து பெண்ணுக்கு எதிரானவர், பெண் கொடுமைகளுக்கு மிகவும் எதிரானவர் அப்படிலாம் வந்து நம்ம போர்ட்ரேட் பண்ணிடுறோம். அப்படி கிடையாது அப்படிங்கிறதையும், எதுக்காண்டி நம்ம 1000 வருஷம் போராடி இந்த அளவுக்கு வந்தோமோ அதை இன்னொருத்தனுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு பேர் வந்து பெண் சுதந்திரம் இல்லைங்கிறதையும் தெளிவா சொல்லிருப்பாங்க. இந்த படத்துல உண்மையிலே பெரிய டைரக்டர் பாராட்ட வேண்டிய விஷயம் அந்த ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா கிளைமேக்ஸ்ல சின்னதா மைனஸா ஏதாவது மிஸ்டேக் விட்டுருந்தாருன்னா டோட்டலா பெண்களுக்கு அகேன்ஸ்டா போயிருக்கும் படம். அந்த மாதிரி இல்லாம ஈக்குவலேஷன் பண்ணிருப்பாரு. இங்க என்ன பிளஸ் இருக்கோ அங்கேயும் ஆண்கள்கிட்டயும் அதே பிளஸ் இருக்கு, இங்க என்ன மைனஸ் இருக்கோ அதே மைனஸ் ஆண்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத தெளிவுபடுத்திருப்பாரு. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் ரொம்ப இந்த படத்தோட பெரிய ஹைலைட்னே சொல்லலாம். ஏன்னா மைனஸா இருந்துச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷம் கொடி பிடிச்சிருப்போம் நேரம் வெளியே வந்து. அந்த மாதிரி இல்ல. ஸோ என்ஜாய் பண்ணேன் உண்மையில. ஏன்னா படத்தை பார்த்ததை தாண்டி எனக்கு நானும் ஒரு பொம்பளை பிள்ளை தான். ஸோ நான் பார்க்கும்போது எனக்குமே அது கரெக்டு தான், இது நம்ம ஃபெமினிசம் தான், இதுக்காண்டி நம்ம போராடலையா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல. அந்த ஒரு விஷயத்த வந்து காமிச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஜோ அளவுக்கு அதை விட சூப்பராகவே இருக்கு. இது ஃபுல் காமெடி மூவி தான். ஜோல ஓரளவு கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் சென்டிமெண்டா போகும். இது அப்படி கிடையாது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. தலைவன் தலைவியோட கொஞ்சம் சாயல் இருக்கும். ஆனா அது வந்து வில்லேஜ் சைடு, இது சிட்டி சைடு, அவ்வளவுதான் டிஃபரன்சியேஷன். சூப்பரா இருந்தது. உண்மையில பயங்கரமா இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. ஆனா ஒரு சில அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நார்மலா போற மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப் வேற லெவல்ல இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ஃபேமிலி புதுசா கல்யாணம் ஆனவங்க அவங்க 2 பேரும் வந்து நல்லா பார்க்கலாம். அதே மாதிரி ஃபெமினிஸ்ட் பத்தி அவங்க நல்ல ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கு. லியோ வந்து இதுல ஒரு டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காரு. ஆர்ஜே விக்னேஷ் வந்து இதுல சூப்பரா நடிச்சிருக்காரு. ரொம்ப அருமையான ஸ்கிரிப்ட். அவர் நல்லா வந்து கருத்து சொல்லியிருக்காரு ஆர்ஜே விக்னேஷ். அவர் இல்லைன்னா படம் இல்லை, அவர் அருமையா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி மாளவிகா அவங்க வந்து ஜோல வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. அது வந்து ஆடியன்ஸ் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்கோம், பசங்களும் சரி. இதுல வந்து கொஞ்சம் நல்லா அவங்க சேர்ந்துறதுனால கொஞ்சம் எல்லாருக்கும் ஹாப்பினஸ் இருக்கு.
மற்றபடி படம் சூப்பர் மூவி. ஆள் எல்லாரும் வந்து பாருங்க, கண்டிப்பா நல்லா இருக்கு. புரியுது. இது அதுல வந்து அவர் வந்து கொஞ்சம் ஃபீலிங், அதுல எமோஷனல் நல்லா இருக்கும். இல்ல காமெடியில இருந்து எல்லாமே நல்லா தான் இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஆண் பாவம்னா அது படத்தோட டைட்டில் வச்சிருக்காங்க, நல்லா தான் இருக்கு. அது எப்படின்னா பசங்க ஃபர்ஸ்ட் கஷ்டப்படுறாங்க மேரேஜ் ஆகி, அதுக்கப்புறம் 2 பேருமே ரியலைஸ் ஆகி அவங்க லைஃப்ல எப்படி இருக்கணும்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு இதா இருக்கிறாங்க, நல்லா தான் இருக்கு. இல்ல பசங்க பாவம் தாங்க, ஆனா இருந்தாலும் இவங்கள்ட்ட மாட்டிட்டு முழிக்கிறது ஓகே தான், கரெக்டா தான் இருக்கும். எல்லா ரியல் ஸ்டோரி தானே, அப்படித்தானே பசங்கனால. அப்புறம் அவர் சித்துன்னு ஒரு கேரக்டர்ல நம்ம குடும்பஸ்தன் மூவில பண்ணியிருந்தாரு, காமெடின்னு அவர் பண்ணியிருந்தாரு. அவர் பேர் தெரியல, அவர் நல்லா பண்ணியிருந்தாங்க. மாளவிகா நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் திரௌபதி மூவில அவங்க ஹீரோயின் அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க ஆச்சுன்னா எப்படி சொல்றது, லவ் பண்ற பசங்க கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எல்லாருமே ஃப்ரெஷ்ஷா வந்து பார்க்கலாம். லவ் பண்ற பசங்க வந்து பார்க்கலாம், கப்பலா வந்து பார்க்கலாம், எல்லாம் நல்லா கனெக்ட் ஆகும். 5 4 கொடுக்கலாம். படம் நல்லா தானே இருக்கு, பார்க்கலாம். லவர்ஸும் பார்க்கலாம், ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், நல்லா இருக்குது. ரியான் ஆக்டிங் சூப்பரா இருக்குது, நல்லா இருக்குது. காமெடி எல்லாம் நல்லா இருக்குது. குடும்பம் சார்ந்த படமா பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குது படம். யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரினா 4ஆம் முரட்டு சிங்கிள் தான். நான் என்ன ஃப்ரெண்டு கூட்டின்னு வந்தேன், பார்த்தேன், நல்லா இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்குன்னா இம்ப்ரூவ் ஆகணும், நாலேஜ் இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க படத்துல. நல்லா இருந்துச்சு, காமெடியாவும் இருந்துச்சு, எமோஷனலாகவும் இருந்துச்சு. படம் நல்ல படம், காமெடிலாம் எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாம். ரியோராஜோட நல்ல படம் இது. இதுக்கு முன்னாடி வந்தோட நல்ல படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகும், அப்படியே நடுவில் வந்து அப்படியே பூஸ்ட் பண்ணிட்டாங்க. நல்ல படம். அதான் ஃபேமிலினா எப்படி இருக்கணும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா எப்படி இருக்கணும், பேலன்ஸ் 2 பேரும் விட்டு கொடுத்து போகணும், அந்த மாதிரி கிடக்கு.